3D டிசைனிங்க்கு ஃப்ரீ சாஃப்ட்வேராகவும் இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி சாஃப்ட்வேர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிளெண்டர் சாஃப்ட்வேர் 3Dக்கு ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாகவும் ஃப்ரீ சாஃப்ட்வேரும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் நிறைய விதத்துக்கு யூஸ் ஆகுது. சினிமா இண்டஸ்ட்ரியில் இதை வச்சு எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வர்ற மூவிஸில் சாங்ஸ் ஃபஸ்ட்டு லிரிக் வீடியோவாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிரிக் வீடியோவை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 3D அனிமேஷன்ஸில் இருக்கும். இந்த 3D அனிமேஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை வச்சு செஞ்சுருப்பாங்கன்னா இந்த பிளெண்டர் சாஃப்ட்வேர் வச்சு தான். செகண்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா 3D செட் டிசைன். இது எதுக்குன்னா இப்போ பாகுபலி, RRR இந்த மாதிரி மூவிக்கெலாம் பெரிய பட்ஜெட்டில் செட் டிசைன்லாம் போட வேண்டியதாக இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி பிளெண்டர் சாஃப்ட்வேரில் மினியேச்சராக 3D அனிமேஷனாக செய்வாங்க. இந்த மாதிரி செய்கிறனால இந்த மாதிரி தான் நம்மளோட செட்டு இருக்க போகுது அப்படின்ட்டு டைரக்டர் முன்கூட்டியே அந்த செட் டிசைனர்கிட்ட இந்த டெம்ப்ளேட்டை அப்படியே கொடுத்துருவாங்க. இந்த கான்செப்டில் தான் உங்களுக்கு செட்டு வேணும் அப்படின்ட்டு. தேர்டாக நம்ம பார்க்க போகிறது கேரக்டர் டிசைனிங். இந்த கேரக்டர் டிசைனிங் எதுக்குன்னா, டைரக்டர் கதை எழுதும் போதே இந்த மாதிரி தான் என்னோட கேரக்டர் இருக்கணும் அப்படின்ட்டு சும்மா ரஃபாக வரைஞ்சி வச்சுருப்பார். அதை நம்ம 3Dயில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது எப்படி மூவியில் வரப்போகுது அப்படிங்கிறத செஞ்சு காட்டுவாங்க. சொல்ல போனோம்னா அந்த அமேசிங் ஸ்பைடர்மேனில் இந்த பள்ளி, மார்வலில் இருக்கிற அயன்மேன், ஹல்க், DC கேரக்டர்ஸ் இருந்து அயலான் வரைக்கும் பிளெண்டர் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிளெண்டர் சாஃப்ட்வேரில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கொடுத்துட முடியாது. ஓரளவு நம்ம அந்த 3D டெக்ஸ்சரை தான் நம்ம கொடுக்க முடியும். 80% தான் நம்ம அந்த 3D டெக்ஸ்சரை நம்ம கொடுக்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் அதை கொடுக்கணும்னா அதுக்கு நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது. அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் கீழே இருக்குது, வேணும்னா போய் செக் பண்ணுங்கள்.